हाई फ्रेंड्स இன்றைக்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் கறிவேப்பிலை சிக்கன் வறுவல் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், நான் எதுக்கு வேணாலும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா செம டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் முழு மல்லி, இதை லைட்டாக வறுத்துக்கலாம். மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். இப்போ முழு மல்லி வறுத்துட்டோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவில் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் மசாலா அரைக்கும்போது நல்லா பொடியாகும். இல்லை அப்படின்னா கருவேப்பிலை பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா அரைக்க முடியாது. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் சிக்கன் நம்ம தாளிச்சுக்கலாம். 50 மில்லி ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு குழம்பு மாதிரி வரணும், அதுக்காக வெங்காயம் நிறையா போடுறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேண்டாம், வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா வெங்காயம் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ண 4 பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. 5 கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்கிறதுனால தக்காளியும் அதிகமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியை வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னம்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிடலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு மசாலாவெல்லாம் சிக்கனில் இறங்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனை நல்லா இஞ்சி பூண்டு மசாலாவோடு நல்லா வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது நம்ம வறுத்து எடுத்த மசாலா பொடி, அதாவது மிளகு, சீரகம், முழு மல்லி, கருவேப்பிலை போட்டு வறுத்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பொடி 1 டீஸ்பூன். இப்போ மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். சால்ட்டு பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் நான். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் பச்சை கருவேப்பிலையோட வாசம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் கருவேப்பிலை சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.